புகழ்ச்சிக்கு பேசுகிறேன். அந்த கடனே வாங்கக்கூடாதுன்னு பெரியவங்கள்ல இன்னைக்கு நமக்கும் அனுபவங்கள் தான். கடன், கடன், கடன் தரேன், கடன் தரேன், கடன் தரேன், கடன் தரேன்னு இன்னைக்கு மக்கள் முக்காவாசி பேர் இந்த இஎம்ஐல தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே இறந்துருக்காங்க. இந்த விஷயமாவே அவங்க டார்ச்சர் தாங்காம எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க, தூக்கு மாட்டி செத்துருக்காங்க. நெறைய பார்த்துருக்கோம். அது மாதிரி இவரு நம்பி நமக்கு வேலை வந்துரும்னு நம்பி கடன வாங்கியிருக்காரு. ஆனா இந்த மாரி இப்போ சூழ்நிலைகள் இப்படி ஆகவும் அவரு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இந்த விஷயம் பாப்பாவுக்கு அந்த இந்திரஜாவுக்கு தெரிஞ்சு, அது ஏதோ வந்து வந்து கொ க அது ஏதோ யூடியூப்ல அது இதுன்னு எதையோ ஒண்ணு பண்ணி அவங்கலாம் செலிபிரிட்டி தானே. பண்ணிக்கின்னு ஏதோ வருமானத்த குடுத்து சமாளிச்சுக்கிட்டு இருந்திருக்கு அந்த பொண்ணு. இப்போ இடையில இப்ப தான் ஏதோ ஒரு புது படம் ஏதோ 1, 2 இப்படி வந்து, அந்த படத்து பூஜைக்கு போகும்போது தான் அங்க தான் அவரு மயக்கடிச்சு விழுந்து இறந்திருக்காரு இல்லையா? அந்த மாரி சமயத்தில தான் இறந்திருக்காரு. அதுக்கே கிட்டத்தட்ட வந்து என்ன ரூ. 20,00,000 ஆயிடுச்சாம். அந்த 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.